உங்களது அமைதியை பார்க்கும்போது யாவரும் அர்ஜுனிடம் போட்டியிட தயார் என்று நினைக்கிறேன். எனவே அர்ஜுனனே, நான் தயார். சபாஷ், யாரு? என் முன்னே வா. நீ இந்த நாட்டுக்கு அரசன். உன் பேர் என்ன? நானும் வீட்டில் சேர்ந்தவன் தான். என் பேர் கர்ணன். நீ இந்த நாட்டுக்கு அரசன். நான் சொன்னது உன் காதில் விழவில்லையா? நீ இந்த நாட்டுக்கு அரசன் என்று கேட்டேன். நான் எந்த நாட்டுக்கும் அரசனும் இல்லை, இளவரசனும் இல்லை. பின் எந்த தைரியத்தில் அர்ஜுனன் போட்டியிட வந்தாய்? நான் இது பொதுவான போட்டி என்று வந்தேன். உன் உடம்பில் ஓடுவது ஆசை குடும்பத்தின் ரத்தமில்லை. எனவே நாங்கள் இந்த போட்டிக்கு அனுமதிக்க மாட்டோம். அப்படியா? இப்போது இந்த நிமிடமே அர்ஜுனன் கர்ணனை அங்க தேசத்து அரசனாக ஆக்கிறேன். யாரெங்கே? மகாராஜா தங்களை காண அந்தணர்கள் வந்துள்ளார். வரச்சொல். மகாராஜா, நாங்கள் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்கு உணர்ந்தவர்கள் தேவைப்படுகிறது. ஏற்பாடு செய்ய முடியுமா? யாகம் செய்ய நல்ல காலம் பார்த்தீர்கள். சூரியனை கண்டு சிறிது காலம் ஆகிவிட்டது. மழை வேறு. யாகம் செய்தீர்களா? யாகம் மன்னர் மீது வைத்தால் வழி பிறக்குமே. நல்ல வழி உண்டு. யாகத்தை சிறிது காலம் தள்ளி வையுங்கள். 10 வண்டி, நான் 50 வண்டி தருகிறேன். இப்போது நீங்கள் செல்லலாம். இந்த கருமை துரியோதனன் வந்ததற்கு நான் அங்க தேசத்து அரசர் கர்ணனிடம் சென்றிருக்கலாம். கர்ணனிடம் இல்லை என்று பேச்சுக்கே வழி இல்லை. மகாராஜா, தங்களை காண அந்தணர்கள் வந்துள்ளார். அந்தணரா? வரச் சொல்ல அவரை. மகாராஜா, வணக்கம் மகாராஜா. நாங்கள் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்கு 10 வண்டி உலர்ந்த விலங்குகள் தேவைப்படுகிறது. ஏற்பாடு செய்ய முடியுமா? அந்தணர்களே, நீங்கள் உணவறிந்து விட்டு வாருங்கள். நீங்கள் கேட்ட 10 வண்டி தயாராக இருக்கும். அந்தணர்களே, உணவறிந்து விட்டீர்களா? நீங்கள் கேட்ட 10 வண்டி தயாராக இருக்கிறது. எவ்வாறு கிடைத்தது மகாராஜா? அங்கே ஏதாச்சும் வித்தியாசம் தெரிகிறதா? மகாராஜா, அங்கே கிழக்கு திசையில் உப்பரிகை இருந்தது. இப்பொழுது காணுமே. மிகச்சரி. அங்கிருந்து உப்பரிகை தான் இப்பொழுது விறகா மாறிவிட்டது. என்னது? உப்பரிகையை எங்களுக்காக விறகா மாற்றிவிட்டீர்களா? அதை பற்றி ஒன்றும் என்னிடம் கேட்க வேண்டாம். என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவிக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மகாராஜா. என் நண்பன் துரியோதனன் எவ்வளவு வரம் பெற்றவன். ஒரு தேரோட்டி மகனான என்னை பேரும் புகழும் நாடும் கொடுத்துள்ளான். இது செஸ் கிடைக்கிறது இல்ல. ஒரு நாள் கர்ணனும் துரியோதனன் மனைவி பானுமதியும் சதுரங்க விளையாடி கொண்டிருந்தார். அப்போது இடையில் துரியோதனன் கண்டு பானுமதி எழுந்து கொண்டார். என்ன தோக்க போகிறாய் என்று பயமா? கர்ணா, இதை நான் எடுக்கவா காக்கவா? துரியோதனா, என்னை மன்னித்து விடு. நீ என்ன தவறு செய்தால் நான் உன்னை மன்னிக்கிறேன். விளையாட்டை தொடரு. அம்மா, தங்களை காண நமகாரா வந்துள்ளார்.
கர்ணனா சொல்லுவேன். அம்மா, தங்களை கண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகனே, நீ உன் நண்பர் துரியோதனை விட்டு உன் சகோதரர்கள் இடம் வந்துவிடு. அம்மா, எனக்கும் சகோதரிடம் இருக்க ஆசைதான் அம்மா. ஆனால் என் நண்பன் துரியோதனன் எவ்வளவு ஒரு தேரோட்டி மகனான என்னை பேரும் புகழும் நாடும் கொடுத்துள்ளான். இப்படிப்பட்ட ஒரு நண்பனை எப்படி என்னால் விட முடியும்?